வெல்கம் டு சன் ஃபீஸ் ரிலாக்ஷன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான டிஷ் தாங்க. தக்காளி ரசமும் சிக்கன் மிளகு வறுவலும் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் எல்லா குழம்பும் வச்சுருவாங்கங்க. ஆனால் ரசம் மட்டும் வைக்கவே வராதுங்க. எத்தனை தடவை வச்சாலும் அது ஏதாவது சொதப்பிடும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதேமாரி தான் நானும். ஸோ கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த ரசம் மட்டும் எனக்கு சரியாகவே வரல. ஸோ ஓரளவு இத்தனை வருஷம் ஆகி ரசம் நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த ரசத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நான் தக்காளி கொஞ்சம் கூட போடணும். புளி கம்மியாக போட்டுக்கோங்க. புளி நான் ஒரு சின்ன அதாவது நம்ம எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 4 தக்காளியை நல்லா 1-2 அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. 1-2 மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலே கூட கரைச்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உரல் இருந்துச்சுன்னா அதில் நல்லா பொடிச்சு வச்சுட்டுங்க. ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தையும் நல்லா பொடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்து அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிளகு சீரகம் நல்லா பொடிச்சதுக்கப்புறம் அதிலே நீங்கள் பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை ரச பவுடர் போட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா பண்ணி போடுறப்ப தான் அது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி 1-2 நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. அதிலே நல்லா பார்த்திங்கன்னா பாருங்கள், 1-2 நல்லா அந்த இலை எல்லாமே நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப இது பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். ஸோ அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரசத்துக்கு. ஸோ அதை இன்க்ரீடியன்ட் எல்லாமே அதிலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா போடலாம். சப்போஸ் என்கிட்ட இல்லை, அதனால் பெருங்காய கட்டிலேருந்து கொஞ்சோண்டு ஒரு பிச்சு அதிலே போட்டுட்டேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே மஞ்சத்தூள் போடுறப்ப தான் அந்த கலர் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அது வாசம் நல்லா வரும். அந்த ரசத்தோட வாசம் நம்ம தாளிக்கிறப்ப நல்லா தூக்கும். தாளிக்கிறப்ப உங்களுக்கு வேணும்னா வத்தல் கூட பிச்சு போட்டுக்கலாம். நான் காரம் அதிலே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுது அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்பயுமே ரசம் நம்ம இந்த மாதிரி கூட்டி வைக்கிறதோட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 4 தக்காளி ஆக்சுவலாக அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரசம் கூட வைக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி புளியும் தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க, தீயாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் அதிலே போட்டுக்கோங்க. இப்போ ரசம் எந்த கிண்ணத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த கிண்ணத்தில் நம்ம புளியெல்லாம் நல்லா கரைச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. ரெடியாக மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க புளியை. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா ஓரளவு அந்த தக்காளி அதில் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை அதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ரச கிண்ணத்திலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ அந்த எண்ணெய் சட்டியில் விழுந்ததில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டு அதிலே ஊற்றிடுங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு எப்பயுமே அடுப்பை ஃபுல்லாக வைக்காதீங்க. ரசம் டக்குன்னு கொதிச்சிரும். ஸோ அடுப்பை சிம்மிலே வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக நுர கொட்டி வரணும். நுர கொட்டி வந்தோடனே உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். நிறைய பேர் ரசம் கொதிக்க வைக்கக்கூடாது, நுர கட்டினா தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு கொத்தமல்லி இலை போட்டுடலாம். நான் அன்றைக்கி கரண்ட்டாக செய்கிறப்ப கொத்தமல்லி இலை இல்லை, ஸோ அதனால் நான் போடலை. நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். சுட சுட இந்த மாதிரி உடம்பு சரியாமல் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ரசத்தையே மட்டும் வெறுமனே அந்த தண்ணியை ஊற்றி கொடுங்க. அந்த மஞ்சள், பூண்டு, மிளகு, சீரகம் இதோட இது எல்லா பெனிஃபிட்ஸும் அதில் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இந்த ரசத்துக்கு ஒரு சூப்பர் சைடிஷ் தான் சிக்கன் மிளகு வறுவல். ஸோ இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மிளகு வறுவல் எப்படி செய்யணும் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். இதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு பெருஞ்சீரகத்தை ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா அதிலே தட்டி போடுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். நீங்கள் முழுசாக போடுறத விட பெருஞ்சீரகத்தை தட்டி போடுங்க. அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். அதில் ஒரே பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, வெங்காயம்
எல்லாமே அதிலே போட்டு நம்ம வந்து அந்த பேன்லேயே வந்து நல்லா கிண்டி விட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கிள்ளி போட்டிருக்கேன் காரத்துக்காக. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் எந்த வேறு மசாலாவும் நம்ம இதை போட போகிறதில்ல, ஒன்லி வந்து மிளகுத்தூள் தான். ஸோ நல்லா மிளகாய் அந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம சிக்கன் அள்ளி அதில் வச்சுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அள்ளி வச்சுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வந்து பிரட்டி விடுங்க. இந்த சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா வெளியில் வரட்டும். ஸோ சிக்கனை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது தான், டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் கூட ஆகாது. சுட சுட ஒரு ரசத்தை வச்சு இந்த மாதிரி சிக்கன் மிளகு வறுவல் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டே வேறு தனி லெவல் தாங்க. நல்லா வந்து கிளறி விடுங்க. ஸோ அந்த சிக்கனில் உள்ள தண்ணியில் நல்லா வெளியில் வந்திருக்கும் பாருங்கள். தண்ணியே நம்ம ஊற்றல. ஸோ சிக்கனில் நல்லா பிரட்டி விட்டு அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா நம்ம பிரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து பேன்லேயே கூட நீங்கள் வந்து செய்கிறதுனாலும் செய்யலாம். எண்ணெய் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் வந்து அதை அப்படியே வந்து குக்கரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். குக்கர்லன்னா நம்ம வந்து அது சிக்கன் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் வதக்கிறதுக்கு அந்த பேன்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கனை வந்து லைட்டாக வேக வைக்கிறதுக்காக நான் குக்கரில் மாற்றி அந்த மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அதில் வந்து வதக்கிட்டோம், ரொம்ப நேரம் வதக்கிட்டோம். ஸோ வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணால் அதில் பேன்லேயே கூட நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா ஒரு 2 விசில் வைங்க. ஃபுல்லாக வச்சு ஒரு 2 விசில் வைங்க, போதும். சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் தண்ணி மீதியே இதில் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து அதே பேன்லேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை பாருங்கள், நல்லா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து லைட்டாக அந்த கழுவி அதில் உள்ளதை தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் சிக்கன்லாம் வந்து தனித்தனியாக ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள மிளகு பவுடர் நீங்கள் வீட்டிலே வந்து இடித்து வச்சுருந்தீங்கன்னா மிளகு அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிளகு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மிளகுத்தூளே வந்து நல்லா பரட்டி எடுங்க. ஒரு 3-4 தடவை நல்லா பரட்டி எடுங்க. நல்லா அந்த மசாலாலாம் அந்த மிளகுத்தூள் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா அது ட்ரை ஆகிற அளவுக்கு நமக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இதை வீடியோவில் பார்த்துட்ருக்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடியோ மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா நம்ம வந்து தண்ணி அந்த இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து நல்லா மிளகும் நல்லா அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து சூப்பராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதத்தில் நல்லா சூடான ரசத்தை ஊற்றி முதல்ல நல்லா சாதத்தை வந்து நல்லா குழவா பிசைஞ்சிக்கோங்க. ரச சாதம் எப்பயுமே சாப்பிட்றப்ப குழவா நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரசத்தை ஊற்றுங்க. தக்காளி ரசத்தை ஊற்றி அதோட மிளகு சிக்கன் வறுவல் வச்சு சாப்பிடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு பீஸ் எடுத்து அது உள்ளார சாதத்தோடு வச்சு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சன்ஃபீஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.